எல்லாருக்கும் வணக்கங்க. கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய தை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கடக ராசி அப்படின்னா கடக ராசிக்கு அதிபதி சந்திர பகவான். கடக ராசியில் ஆட்சி நிலையில் இருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. தை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம். சந்திரன் குருவுடைய சாரத்தில், குரு சந்திரனுடைய சாரத்தில், கோச்சார ரீதியாக குரு பகவான் ரோகிணி நட்சத்திரம் 3வது பாதம் 47 டிகிரியில் இருக்கிறார் சந்திரனுடைய நட்சத்திரத்தில். கடகராசியாதிபதி சந்திரன் குரு பகவானுடைய சாரம் புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் 91 டிகிரியில் இருக்கிறார். சந்திரமங்கல யோகம். அதுபோக கடக ராசியில் செவ்வாவுடன் சூரியன் இருந்து, செவ்வாவுடன் சூரியன் கிடையாது, சந்திரனும் செவ்வாவும். அப்போது சந்திரமங்கல யோகம், 2 யோகம், இரட்டிப்பு சந்தோஷம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய தை மாதம் ஏற்படும். சூரியனுக்கு செவ்வாவுக்கும் தொடர்பு இருக்குது, இல்லைனாலும் சொல்ல மாட்டேனுங்க. ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் தனஸ்தானாதிபதியாக சூரியன் வராரு. சரி, யாருக்குமே அந்த மாதிரி பிராப்தம் இல்லை. அப்போது அந்த சூரியனுடைய முழுமையான பார்வை படக்கூடிய ஒரே மாதம் இந்த தை மாதம் தான். அப்போ சூரியமங்கல யோகமும் இருக்குது. எப்படி? உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலிருந்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாவை பார்க்கக்கூடிய சூழல், செவ்வாவை சூரியனை பார்க்கக்கூடிய சூழல், இருவரும் பார்வை பரிவர்த்தனை ஏற்படுறதுனால சூரியமங்கல யோகம், சந்திரமங்கல யோகம், சூரியமங்கல யோகம், குரு சந்திர யோகம். இப்போ கேட்கக்கூடியவங்க, இந்த பலன் பார்க்கக்கூடியவங்க என்ன சொல்லுவீங்க? ஐயா, வயிற்றெரிச்சலை கிளப்புற, ஏற்கனவே சின்னப்பட்டு சிரமப்பட்டு சித்திரவதப்பட்டு கிடக்கேன், பலனை சொல்லியானா நீங்கள் பாட்டில் யோகத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, எந்த யோகமும் எனக்கு எதுவும் செய்யலை. அதாவதுங்க, இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை கொடுக்கறது இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் அவங்க செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் சாதகமான பலனை கொடுக்கும். தை மாதத்தில் தான் அந்த நல்லது நமக்கு வரணும்னு விதி இருந்தால் அது மாறவா போகுது? இந்த நேரத்தில் நான் பேசுகிறது கேட்கணுன்ற விதி உங்களுக்கோ அல்லது எனக்கோ இருந்ததுனால தானே நம்ம இந்த கம்யூனிகேஷன் ஏற்பட்டிருக்குது. என் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க, இல்லைன்னா பார்த்துருப்பீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். கடவுள் மனச ரூப ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய வாழ்வாதாரம் இதுதான் அப்படின்னு காட்டி கொடுத்துரும். இது நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, சாமி சத்தியமாக நான் நம்புகிறேன். எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தாது. தை மாதம் பிறக்கக்கூடிய தருணத்தில் அஷ்டமச்சனின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய தன்மையும் குறையும். தை மாதத்தில் என்ன காரணம்னா, குரு பகவானுடைய சாரத்தில் சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரம் குபேரர் அவதரித்த நட்சத்திரம்ன்றது ஒரு புறம் இருந்தாலும், நம்ம கடகராசியாதிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கார் இல்லைங்களா? குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார். இது எப்படி சொல்லலாம்னா, தனகாரகனுடைய சாரத்தில் தொழில்காரகன் வராரு. இதுவரை கடகராசி நண்பர்களுக்கு, கடகராசியில் பிறந்த ஆணும் பெண்ணுக்கும் 8வது கட்டத்தில் சனி பகவான் அஷ்டம சனியாக பலவிதமான தொந்தரவுகளை கொடுத்தவர் இந்த மாதத்தில் மாற சாதகமான பலனை கொடுப்பார். எந்த மாதிரி பலனை கொடுப்பாருன்னா, ஃபஸ்ட்டு கடன் பிரச்சனை நீங்கன்னா போதுமியான்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு 100% கடன் பிரச்சனை சரியாகிறதுக்கான பாதையை உருவாக்கி கொடுக்கும். கடனை வாங்கி போட்டு கட்டக்கூடாதுன்ற எண்ணத்தில் கடகராசி நண்பர்கள் சாமி சத்தியமாக இல்லை. உசுரே போனாலும் ஒருத்தருக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அடுத்தவன் காசு பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அடுத்தவன் முதுகலை ஏறணுன்ற எண்ணம் எந்த கடகராசி நண்பர்களுக்கு, நீங்கள் ஆணாக பிறந்திருந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி, எந்த கடகராசிக்காரங்களுக்கும் அந்த எண்ணம் வரவே வராது. நான் செத்தாலும் மற்றவனால நான் போனாலும் என்னால் மற்றவன் போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க கடகராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, வரக்கூடிய தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிடும். தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா?
வரக்கூடிய தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றம் ஏற்படும். அதில் முதல்ல சூரிய பகவான் தனஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதி வீட்டுக்கு போயிட்டு, தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி 7வது கட்டத்துக்கு போய் குடும்பஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரத்தில் உங்கள் ராசியை பார்ப்பதால் இந்த அஷ்டமச்சனி வகையில் ஏற்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு நீங்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடாக இருக்கட்டும், மற்றவங்களால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடாக இருக்கட்டும், வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், போதுன்ற அளவுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷமோ 3 வருஷமோ சின்னப்பட்டு சிரமப்பட்டு சித்திரவதைப்பட்டு போயிருப்பீங்களே, அந்த கஷ்டத்தை நீங்க போகுது இந்த பிரபஞ்சம். அதுபோக 9ஆம் தேதி வரைக்கும் சூரியன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு சொன்னேன். குடும்பத்தில் நேரம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். உடல் உபாதைகள் சரியாகுன்னு சொல்கிறேன். பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களும் சரியாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் தை மாதம் 9ஆம் தேதிக்கு சூரிய பகவான் வராரு. கிட்டத்தட்ட 14 நாள். அப்போ 23ஆம் தேதி, தை மாதம் 23ஆம் தேதி வரை திருவோணம் நட்சத்திரம், விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் சிவன் சூரியன் வரார். எப்பேற்பட்ட நேரம்னு பாருங்கள். வருஷத்துக்கு ஒரு முறை, வருஷத்தில் 13 நாள் தான் இந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடக்கும். வருஷம் ஃபுல்லாக இந்த மாதிரி பலனெல்லாம் வராதுங்க. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. ஆதாரம் இல்லாமல் இவர் பாட்டில் சொல்லி விடுறாரு, அடித்து விடுறாரு, புழுகிறாரு, என்ன வேணால் நினச்சிக்குவாங்க. அதை பற்றி நான் கவலையப்பட மாட்டேன். 2வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் 7வது பாவகத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் 13.25 நாள். கிட்டத்தட்ட 13.25 அப்படின்னா 13 நாள் வச்சுக்குவாங்க. அந்த 13 நாள் தான் வருஷத்தில் 13 நாள் சூரியன் திருவோணம் நட்சத்திரத்தில் வருவார். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரனுடைய வீட்டை பார்க்கக்கூடிய சூழல் மன அழுத்தம் நீக்கும். இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ கடகராசியில் பிறந்தவங்க ஏண்டா இருக்கோம், எதுக்குடா இருக்கோம், ஏதாவது செஞ்சுக்கிடலாமா, எங்கேயாவது போயிடலாமா, எதுக்குடா இந்த வாழ்க்கை, இருக்கிறத விட செத்து போயிடலாமான்ற மனநிலையில் ஒரு சிலர் இருக்க தான் செய்வாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு நான் சொல்கிறேனுங்க, நீங்கள் நின்று சாதிக்கிறது நிறையா இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. தை மாதம் பிறக்கட்டும், தை 9 வரட்டும். தை மாதம் 9லிருந்து 23 தேதி 13 நாள் தான் உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன். தை 9ஆம் தேதியிலிருந்து 23 இல்லை 22 தான் வரும் கரெக்டாக உங்களுக்கு. தை 9லிருந்து 13 நாள் அப்படின்னா தை 22. அந்த 13 நாளில் சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுப்போம். சம்பாதிக்கிறது எல்லாரும் தான் சார் செய்கிறாங்க. சம்பாதிக்கிறது அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. சாதிக்கிறது அப்படி கிடையாது. ஒரு சிலரால் மட்டும்தான் சாதிக்க முடியும். அந்த சாதிப்பு ஒரு சில நேரத்தில் தான் வரும். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய நல்ல அனுகூலம் தை 9ஆம் தேதியிலிருந்து தை 23ஆம் தேதி வரை நடக்குமா? நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த தசா புத்தி பலனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன் குறையலாமே தவிர பலன் நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, நடக்கும். அதுபோக 23 தேதிக்கு மேற்கொண்டு செவ்வாவுடைய சாரத்தில் சூரிய பகவான் வரார். செவ்வாய் 6வது பாவகத்துக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி, கடகராசிக்கு 5வது பாவகத்துக்கும் 10வது பாவகத்துக்கும் அதிபதி செவ்வாய். அப்போது புத்திரஸ்தானாதிபதியாகவும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் குடும்பஸ்தானாதிபதி வரார். அவிட்டம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சூழலால் கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய புத்திர பாக்கிய தடை நீங்க போகுது. எத்தனையோ பேருக்கு திருமணம் ஆகிட்டு 6 வருடம் ஆகுது, 7 வருடம் ஆகுது, 10 வருடம் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லை. போகாத கோவில் குளம் இல்லை சார், பண்ணாத பரிகாரங்கள் இல்லை சார், பார்க்காத வைத்தியம் இல்லை சார்.
எங்களுக்கு போகும் வழியே இல்லையா இப்படி சங்கடப்பட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு தை மாதம் 23ஆம் தேதி டைம் கொடுக்குறேன். தை மாதம் 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 30 தேதிக்குள்ளார அந்த ஒரு வாரத்தில் 100% புத்திர வளர்ச்சி ஏற்படும். மாற்று கருத்து இல்லை. மாற்றி பேச மாட்டேனுங்க. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம். குடும்பஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி சாரம் வாங்கி புத்திர காரகனுடைய பார்வை வாங்கி உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சூழல்ல குழந்தை பாக்கியம் வரலன்னா இதை விட ஒரு சிறப்பான நேரம் இருக்கா சொல்லுங்க. குரு புத்திர காரகன், செவ்வாய் புத்திர ஸ்தானாதிபதி. யாருக்கு? கடகராசிக்காரங்களுக்கு. செவ்வாய் 8ஆம் தேதி கடகத்தில் இருக்கிற செவ்வாய் மிதுனத்துக்கு, அதாவது வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். குரு இந்த நிமிஷம் வரைக்கும் வக்ரத்தில் இருக்கிறவர், அவரும் நான் சொல்கிற பலன் சொல்கிற நேரத்தில் அவரும் வக்ர நிவர்த்தி. குருவுடைய பார்வையும் செவ்வாவுடைய பார்வையும் தை மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை பார்ப்பார். சூரிய பகவான் யாரு? சூரிய பகவான் குடும்பஸ்தானாதிபதி. அவர் புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சூழலில் தான் குழந்தை பாக்கியம் ஏற்படும். எத்தனையோ பேருக்கு மருத்துவ ரீதியாக குழந்தை பாக்கியமே வராதுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட அவங்களுக்கே தெரியாமல் குழந்தை பாக்கியம் நின்று இருக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 2 மாதமாக தலை குளிக்கலைங்க அப்படின்னு போய் செக் பண்ணுவாங்க. ஏங்க நீங்கள் கன்சீவாக இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டது நம்ம கேட்டிருக்கோம். அந்த மாதிரி நிச்சயமாக வரக்கூடிய தை மாதம் கடகராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரார்த்தமாக இந்த பிரபஞ்சம் நல்ல அனுகூலம் தரப்போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னன்னா, ஆதாரம் இல்லாமல் எந்த பதிவும் நம்ம சேனலில் இல்லைங்க. ஆதாரபூர்வமாக யாராவது இந்தளவுக்கு ஆதாரபூர்வமாக சொல்லுவாங்களா அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியல. இந்த நிமிஷம் உங்களுக்கு நான் மனசார சொல்கிறேன், கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய கஷ்ட நஷ்டம் நீங்கக்கூடிய முழுமையான அமைப்பு வரக்கூடிய தை மாதம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றம் வரும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிற அளவுக்கு நல்ல அனுகூலம் தரப்போகுது வரக்கூடிய தை மாதம். முயற்சி பண்ணி பாருங்க. முயற்சி அப்படின்னு விதைக்கக்கூடிய விதை தான் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய விருட்சமாக மாறப்போகுது. இன்னைக்கு கார்ப்பரேட் நிறுவனம் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் 1லேருந்து தான் மேலே வந்திருப்பாங்க. எடுத்த உடனே 100க்கு வந்திருக்க மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த கடகராசியில் அவதரித்தவங்க, அப்படி தான் நம்ம சொல்லணும், பிறந்தவங்கன்றதை விட அவதரித்தவங்க, இந்த 2.5 வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு பலன் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடிய தை மாதம். நீங்கள் தை மாதம் போடக்கூடிய ஒரு உழைப்பு எதிர்காலத்தில் பிரகாசமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வருவீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என் பதிவு கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.